பிராக் சமன்பாடு. இந்த பிராக் சமன்பாடு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து எதனால அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து லாஸ்ட் இயரில் வந்து இது ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த வருஷம் ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் இந்த பிராக் சமன்பாடை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், லாஸ்ட் வீக் நம்ம கிளாஸில் அந்த அலகு கூடுகள் பார்த்தோம். 7 வகையான அலகு கூடுகள்: கனசதுரம், சாய் சதுரம், அறுமுக வடிவம், நான்முக வடிவம், ஆர்த்தோ சாய் சதுரம், ஒற்றை சரிவு வடிவம், முச்சரிவு வடிவம். இந்த மாதிரி 7 டைப்ஸ் பார்த்தோம். இது படிகம்னு சொல்லிட்டே இருக்கிறனால உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்காது. இப்போ நான் ஃபஸ்ட் கிளாஸில் சொன்னேன், நான் அதான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக புரியும். அதாவது அந்த படிகங்கள் அப்படின்னா எல்லா உப்புக்கள், சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட், நம்மளுடைய கல் உப்பு, வீட்டில் கல் உப்பு எடுத்துட்டுன்னு சொன்னி அதை ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்கும். இந்த 7 வகையில் ஏதாவது ஒரு ஷேப் இருக்கும் அந்த படிகத்தோட. நம்ம கேசிஎல் எடுத்து வச்சு பார்த்தா, அலுமினியம் குளோரைடு எடுத்து பார்த்தா, ஏதாவது ஒரு கால்சியம் கார்பனேட், இந்த சால்ட்டோட சின்ன பீஸ், பனிக்கட்டி அதே மாதிரி பனிக்கட்டி எடுத்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா கண்டிப்பாக அதுக்கு என்ன ஷேப் இருக்கும்? இந்த கொடுத்துருக்க இந்த 7 ஷேப்பில் ஏதாவது ஒரு ஷேப் தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஒவ்வொரு படிகத்துக்கும் சில படிகத்துக்கு கனசதுர அமைப்பு, சில படிகத்துக்கு சாய் சதுரம், சில படிகத்துக்கு அறுமுக வடிவம், எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த பிராக் சமன்பாடு. ஸோ இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த உப்புக்கள் எல்லாம் படிக வகையை சார்ந்தது. இந்த உப்புக்கள் எல்லாம் அந்த படிக வடிவமுடைய திடப்பொருட்கள். நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் படிக வடிவமுடைய திடப்பொருட்கள், படிக வடிவமற்ற திடப்பொருட்கள்னு பார்த்தோம். அந்த படிக வடிவமுடையனா அதுக்கு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர், இந்த 7 டைப்ஸில் ஏதாவது ஒரு டைப்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொன்றுக்கும் எப்படி இதுக்கு கனசதுரம் எப்படி கிடச்சிது, சாய் சதுரம் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சது தான் பிராக் சமன்பாடு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிராக் சமன்பாடை வந்து யார் கொண்டு வந்தோன்னா, WH பிராக், WL பிராக் அப்படின்னு 2 பேர். அவங்க பேரே பிராக். அவங்க வந்து ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க படிக வடிவமைப்பினை தீர்மானிப்பதற்கு. பாருங்க, படிக வடிவமைப்பினை தீர்மானிப்பதற்கு எக்ஸ் கதிர் விளிம்பு விளைவு ஆய்வு. அவங்க என்ன ஆய்வு பண்ணியிருக்காங்க? எக்ஸ் கதிர் விளிம்பு விளைவு ஆய்வு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நம்ம என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடில் உள்ள என்ன ஸ்ட்ரக்சர், அங்கே அந்த அதனுடைய வடிவமைப்பு என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம அந்த சோடியம் குளோரைடு எடுத்து அந்த படிகத்தை எடுத்து அதன் மேலே என்ன செய்யணும், எக்ஸ் கதிரை விடணும். எக்ஸ் கதிரை அது மேலே விட வைக்கணும். எக்ஸ் கதிர் அந்த படிகத்தில் பட்டு எதிரொலிக்கும், எதிரொலிப்பு கதிராக போகும். அந்த எதிரொலிப்பு கதிரில் உள்ள ஆய்வு முடிவுகளை வச்சு, அந்த ஆய்வு முடிவுகளை வச்சு ஒரு சமன்பாடு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த சமன்பாடு தான் பிராக் சமன்பாடு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. படிக வடிவமைப்பினை தீர்மானிப்பதற்கு எக்ஸ் கதிர் விளிம்பு விளைவு ஆய்வு ஒரு சிறந்த முறையாகும். எக்ஸ் கதிர் விளிம்பு விளைவு ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் பின்வரும் சமன்பாட்டை பயன்படுத்தி அணுக்கள் அடங்கிய 2 அடுத்தடுத்த அணிக்கோவை தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு, இதில் முக்கியமாக எதை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அணிக்கோவை தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கான ஃபார்முலா 2D sin θ = n லாம்டா. 2D sin θ தான் பிராக் சமன்பாடுன்னு கேட்டாங்கன்னு இதான் எழுதணும். 2D sin θ = n லாம்டா. இதில் வந்து என்னென்னு எழுதணும். அந்த டீனா என்னது, லாம்டானா என்னது. லாம்டா அப்படின்னு சொன்னால், நான் சொன்னால எக்ஸ் கதிரை அது மேலே செலுத்துவாங்க படிகத்து மேலேன்னு சொல்லுது. அப்போ லாம்டாங்கிறது எக்ஸ் கதிரோட அலைநீளம். பிராக் சமன்பாட்டில் லாம்டா என்பது அந்த எக்ஸ் கதிர் விளிம்பு விளைவு ஆய்விற்கு பயன்படுத்தப்பட்ட எக்ஸ் கதிரின் அலைநீளம். டீட்டா என்பது விளிம்பு விளைவு கோணம். டீட்டானா அந்த எக்ஸ் கதிர் அந்த படிகத்தில் பட்டு எதிரொலிக்கும் போது ஒரு கோணத்தில், ஒரு பர்டிகுலர் கோணத்தில் எதிரொலிச்சு போகும். அந்த கோணத்துக்கு பேர் தான் பேர் டீட்டா, விளிம்பு விளைவு கோணம். அடுத்தது என் மதிப்பு வந்து பிரதிபலிப்பின் நம்பர்னு சொல்லுவாங்க. எதிரொலிப்பின் படி என்ன சொல்லுவாங்க அழகா, எதிரொலிப்பின் எத்தனை எதிரொலிப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை பக்கத்து எதிரொலிப்பின் படின்னு சொல்லுவாங்க. இந்த வேல்யூ எல்லாம் பயன்படுத்தி, அப்போ இந்த இதெல்லாம் சொல்லியிருக்கேன், நான் டீட்டா சொல்லியிருக்கேன், என் சொல்லியிருக்கேன், லாம்டா சொல்லியிருக்கேன். அப்போ எது தெரியல? டி. அப்போ இந்த டி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து டியோட வேல்யூ பாருங்க. டி இஸ் ஈக்குவல் டு n லாம்டா பை 2 sin θ. டி இஸ் ஈக்குவல் டு n லாம்டா பை 2 sin θ. இதெல்லாம் போடும்போது டிக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். இதுக்கு பேர் என்னது? விளிம்பு நீளம், அலகு கூட்டின் விளிம்பு நீளம். இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இப்போ கனசதுரமாக இருந்தால் அதுக்கு ஒரு டி மதிப்பு இருக்கு.
ஒரு பர்ட்டிகுலர் மதிப்பு டிக்கான கனசதுக்கான டி மதிப்பு 1, சாய் சதுரத்துக்கான டி மதிப்பு 1, அறிமுக வடிவம். இப்போ டி வந்து சப்போஸ் இப்போ வந்து நான் கரெக்ட் ஃபேக்ட் சொல்லலை, இப்போ டிக்கு வந்து 4 அப்படின்னு ஆன்சர் கிடச்சுன்னா கண்டிப்பாக என்னது கனசதுரம். அது அவங்க நம்ம ரெக்கார்டில் உண்டு. கனசதுரம் டிக்கு வந்து இந்த மதிப்பு, கனசதுரத்துக்கு டி மதிப்பு இவ்வளவு இருக்கும், சாய் சதுரத்துக்குனா டி மதிப்பு. அப்போ கிடைக்கிற டி மதிப்பு வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிக்கிறது கனசதுரத்துக்கு 4ன்னு வச்சுக்கிடுவோம் டி மதிப்பு. இப்போ 4 நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா அப்போ என்ன அமைப்பை சார்ந்தது, கனசதுர அமைப்பை சார்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை மாதிரி இந்த டி வேல்யூ பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறது தான் இந்த பிராக் சமன்பாடு. இந்த பிராக்ங்கிற சயின்டிஸ்ட் ஆராய்ஞ்சதுனால இதுக்கு பேர் என்ன பேர் அங்கே வச்சாங்க, பிராக் சமன்பாடுன்னு வச்சாங்க. ஸோ எக்ஸ் கதிர் விளிம்பு விளைவு ஆய்வை பயன்படுத்தி அதில் பயன்படுத்தப்பட்ட அந்த சமன்பாடுக்கு பேர் 2D sin theta equal to n lambda. அதுலேருந்து நம்மளுக்கு டீட்டா கண்டுபிடிக்க முடியும், n கண்டுபிடிக்க முடியும், லாம்டா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து 3 வேல்யூவும் கிடைக்கும். இந்த 3 வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் போட்டால் நம்மளுக்கு டி வேல்யூ கிடைக்கும். n lambda by 2 sin theta கிடைக்கிற டி மதிப்பை வச்சு அந்த பர்டிகுலர் படிகத்துக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர், கனசதுரமா சாய் சதுரமா முச்சரிவான்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அருங்கோண மற்றும் முகப்பு மைய கனசதுர அமைப்பு. இப்போ கனசதுர அமைப்பில் அருங்கோண அமைப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த அருங்கோண அமைப்பு வரணும்னு சொன்னால் அங்கே என்ன மாதிரி அமைப்பு உருவாகுது, எப்படி உருவாகுதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. இதில் கொஞ்சம் தியரியாக தான் கொடுத்துருக்கும் பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அடுக்கு உருவாகும். அதில் பின்னாடி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் அதுக்கான வீடியோ பார்க்கும்போது ஈஸியாக புரியும். இதில் வந்து அருங்கோண அமைப்பு இருக்குது, இன்னொன்று வந்து கனசதுர அமைப்புன்னு இன்னொன்று இருக்குது. இப்போ முதல் அடுக்கை உருவாக்குதல். இதில் இத்தகைய அமைப்புகளில் முதல் அடுக்கானது இந்த படிகம் எப்படி உருவாகும்னா ஏபி டைப் வரிசை. என்ன வரிசை, ஏபி. அதாவது ஃபர்ஸ்ட் ஏ இருக்கும், அடுத்து பி இருக்கும், அடுத்து ஏ இருக்கும், பி இருக்கும், அந்த வரிசை அமைக்கப்படுகிறது. அதாவது முதல் வரிசையில் உள்ள கோலங்களின் தொடு புள்ளிகள் கீழ் அமையும் இடைவெளிகளில் இரண்டாம் வரிசை கோலங்கள் அமைக்கப்படுகின்றன. இந்த ரைட் சைடில் ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த படிகத்தில் அணுக்கள் இப்படி அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து அதுக்கு இடைப்பட்ட ஃபஸ்ட்டு அமைஞ்ச அந்த வரிசையோட 2 பாலுக்கு இடையில அடுத்த அணு இருக்கிற மாதிரி, அடுத்து இந்த 2க்கு இடையில இது இருக்கிற மாதிரி, இதுதான் இரண்டாம் வரிசை. அது இது வந்து முதல் வரிசை. ஒவ்வொரு வரிசையாக இது எல்லாம் சேர்ந்தது ஏ அடுக்கு சொல்லுவாங்க. இதுதான் முதல் அடுக்கு. பாருங்க, தொடு புள்ளிகளுக்கு கீழ் அமையும் இடைவெளிகளில் இரண்டாம் வரிசை கோலங்கள் அமைக்கப்படுகின்றன. இந்த முதல் அடுக்கினை ஏ என குறிப்பிடுக. முதல் அடுக்கில் காணப்படும் இடைவெளிகளில் கோலங்களை அடுக்கி இரண்டாவது அடுக்கு உருவாக்கப்படுகிறது. இரண்டாவது அடுக்கினை பி என்போம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு அடுக்கு அடுக்கியாச்சு. அடுத்தது இதுக்கு இடையில ஃபஸ்ட்டு உள்ள 2 அணுக்களுக்கு இடையில அடுத்து அமைகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதான் இரண்டாவது அடுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் அடுக்கு ஏயில் உள்ள வகையான வெற்றிடங்கள் துளைகள் காணப்படுகின்றன. படத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு அவற்றினை எக்ஸ் மற்றும் ஒய். இந்த வெற்றிடம் துளை எக்ஸ் அல்லது ஒய்யின் மீது கோலங்களை அடுக்குவதன் மூலம் இரண்டாவது அடுக்கினை உருவாக்கலாம். இடைவெளி எக்ஸின் மீது கோலங்களை அடுக்கி இரண்டாவது அடுக்கினை உருவாக்கும் ஒரு நேர்வினை கருதுவோம். இதுக்கான படம் பார்க்கணும்னா கவனிங்க. இல்லை ஃபஸ்ட்டு நான் காட்டின படம் தான். அதில் ஃபஸ்ட்டு லைன் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம்ல, ஃபஸ்ட் லைனில் 2க்கும் இடையில ஃபஸ்ட்டு பாலுக்கும் 2வது பாலுக்கும் இடையில அந்த ஒரு கேப் வரும். அந்த கேப்புக்கு பேர் என்ன பேர், எக்ஸ். அந்த இடைவெளிக்கு பேர் என்ன பேர், எக்ஸ். அதே மாதிரி முதல் அடுக்கும் 2வது அடுக்கும் உருவாகும் போது முதல் அடுக்கும் 2வது அடுக்கு இடையில ஒரு சின்ன கேப் கிடைக்கும். அது வந்து என்னது, ஒய்ன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஃபஸ்ட் லைன்லேயே கிடைக்கிற அந்த கேப்புக்கு பேர் என்ன பேர், எக்ஸு. ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்டுக்கும் இடையில கிடைக்கிற அந்த கேப்புக்கு பேர் என்ன பேர், ஒய்ன்னு சொல்கிறாங்க. அதான் கொடுத்துருக்கு. இரண்டாம் அடுக்கை உருவாக்குதல் நமக்கு எக்ஸுங்கிற தொலை, ஃபர்ஸ்ட் அடுக்கில் வந்து எக்ஸுங்கிற துளை உருவாகும். இரண்டாம் அடுக்கு உருவாகும் போது ஃபர்ஸ்ட் அடுக்குக்கும் இரண்டாம் அடுக்குக்கும் இடையில ஒய்ங்கிற துளை உருவாகும். அடுத்து பாருங்க, முதலாவது அடுக்கில் உள்ள வெற்றிடம் எக்ஸின் மீது எங்கெல்லாம் இரண்டாவது அடுக்கின் கோலங்கள் அமைகின்றனவோ அங்கெல்லாம் ஒரு நான்முகி வெற்றிடம். அப்போ எக்ஸுக்கும் பக்கத்தில், அதாவது ஃபஸ்ட்டு லைனில் ஃபுல்லாக என்ன உருவாச்சு, எக்ஸ் துளை. அந்த எக்ஸ் துளை எங்கெல்லாம் இரண்டாவது அடுக்கின் கோலங்கள் அமைகின்றனவோ அங்கெல்லாம் ஒரு நான்முகி வெற்றிடம். அந்த எக்ஸையும் ஒய்யையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால், ஒரு வரைஞ்சி பார்த்தா ஒரு நான்முகி ஷேப் கிடைக்கும். அந்த எக்ஸ் இருக்கிற இடத்தையும் ஒய்யையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு நான்முகி
வெற்றிடம் கிடைக்கும். இந்த நான்முகி வெற்றிடம் 4 கோலங்களை உள்ளடக்கியது. அது நான்முகி வெற்றிடம் எங்கே வரும்னு சொன்னால் 4 கோலங்களை உள்ளடக்கியது. அது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 இது 4ஐயும் நம்ம கனெக்ட் பண்ணோன்னா இந்த 4ஐயும் கனெக்ட் பண்ணால் உனக்கு எக்ஸும் கிடைக்கிது ஒய்யும் கிடைக்கிது. நல்லா கவனிச்சுக்கோ. இந்த 4 பால்ஸ் இந்த 4 கோலங்களை கனெக்ட் பண்ணுறோம். அப்புறம் உனக்கு என்ன அமைப்பு கிடைக்கிது? நான்முகி அமைப்பு. அங்கே எக்ஸும் இருக்குது ஒய்யும் இருக்குது. இதைத்தான் சொல்கிறாங்க நான்முகி வெற்றிடம். இதுக்கு பேர் என்ன பேர்? நான்முகி வெற்றிடம். அடுத்து இந்த நான்முகி வெற்றிடம் 4 கோலங்களை உள்ளடக்கியது. ஏயில் உள்ள 3 கோலங்கள் மேல் மற்றும் மேல் உள்ள அடுக்கு பியில் உள்ள ஒரு கோலம். இந்த 4 கோலங்களை மையங்களை இணைக்கும் போது ஒரு நான்முகி உருவாதலால் இவர்களுக்கு இப்போ நான்முகி வெற்றிடம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு 2 மார்க் கொஸ்டின். நான்முகி வெற்றிடம் என்றால் என்ன? அப்போ என்ன சொல்வீங்க? இந்த பேரா ஃபுல்லாக எழுதலாம். முதலாவது அடுக்கில் உள்ள வெற்றிடம் எக்ஸின் மீது எங்கெல்லாமோ இரண்டாவது அடுக்கின் கோலங்கள் அமைகின்றனவோ இங்கேருந்து ஃபுல்லாக எழுதணும். இதுதான் பேர் என்ன பேர்? நான்முகி வெற்றிடம். இந்த நான்முகி வெற்றிடத்தில் வந்து எத்தனை கோலங்கள் பங்கேற்குது? 4 கோலங்கள். 4 கோலங்கள் பங்கேற்கும் போது அங்கே என்ன உருவாகுது? நான்முகி வெற்றிடம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் முதலடுக்கு ஏயில் காணப்படும் மற்றொரு வெற்றிடமான ஒய் ஆனது இரண்டாவது அடுக்கில் உள்ள கோலங்களால் பகுதியளவு மறைக்கப்படுகிறது. தற்போது ஏயில் காணப்படும் இத்தகைய வெற்றிடங்கள் எண்முகி வெற்றிடங்கள். இப்போ சில நேரம் ஃபர்ஸ்ட் அடுக்கை வந்து 2வது அடுக்கு மறைச்சிட்டுனா, இப்போ மறைக்காமல் அது கீழே அப்படியே ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளுக்கு எக்ஸ்ஒய் உருவாகும். சம்டைம்ஸ் அந்த ஒரு அடுக்கு ஃபர்ஸ்ட் அடுக்கை 2வது அடுக்கு என்ன செஞ்சிடும்? மறைச்சிட்டு அப்படின்னு சொன்னால் அங்கே உருவாகிற வெற்றிடம் என்ன வெற்றிடம்? எண்முகி வெற்றிடம். அதாவது முதல் அடுக்கை 2வது அடுக்கு மறைச்சிட்டுன்னா உருவாகிற வெற்றிடத்துக்கு பேர் என்ன பேர்? எண்முகி வெற்றிடங்கள். இந்த எண்முகி வெற்றிடங்களுக்கு எத்தனை கோலங்கள் யூஸ் பண்ணப்படும்? 6 கோலங்கள். நான்முகி வெற்றிடம்னா எத்தனை கோலங்கள்? 4 கோலங்கள். எண்முகி வெற்றிடம்னா 6 கோலங்களை உள்ளடக்கியது. இப்போ முதல் அடுக்கு ஏயை பி வந்து மறைச்சிரும், கொஞ்சம் பாதி மறைச்சிரும். மறைச்சிட்டுனா உருவாகிற வெற்றிடத்துக்கு பேர் என்ன பேர்? எண்முகி வெற்றிடங்கள். எண்முகி வெற்றிடங்கள் உருவாகணும்னு சொன்னால் அங்கே எத்தனை கோலங்கள் பங்கேற்குது? 6 கோலங்கள் பங்கேற்குது. 6 கோலங்கள் பங்கேற்குது. அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் இதில் கேட்பாங்க. இங்கே பாருங்க, நெருங்கி பொய்ந்த கோலங்களின் எண்ணிக்கையினை பொறுத்து உருவாகும் வெற்றிடங்கள் துளைகளின் எண்ணிக்கை அமைகிறது. நெருங்கி பொய்ந்த கோலங்களின் எண்ணிக்கை n எனில் உருவாகும் எண்முகி வெற்றிடங்களின் எண்ணிக்கை n மற்றும் நான்முகி வெற்றிடங்களின் எண்ணிக்கை 2n. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஒரு ஒரு நெருங்கி பொய்ந்த அமைப்பில் வெற்றிடத்தோட எண்ணிக்கை வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் உருவாகும் எண்முகி வெற்றிடங்கள் எண்ணிக்கை கேட்டால் 3 தான் எழுதணும். அதே மாதிரி நான்முகி வெற்றிடங்கள் கேட்டாங்கன்னா 2n, 2 × 3 6 போடும். அவ்வளோதான். அப்போ n வேல்யூ தெரிஞ்சு எண்முகி கேட்டால் அதே வேல்யூ, நான்முகி கேட்டால் அது 2ஆல் பெருக்கணும். அவ்வளோதான்.